படிக்கும் பொழுது அவர் வந்து சிறந்த ஒரு மாணவராக இருந்திருக்கிறார். ஐஏஎஸ் படித்து தொடர்ந்து அந்த பயிற்சியின் போதே அவர் வந்து நாடு தழுவிய அந்த போட்டிகளில் ஒரு எஸ்ஏ காம்படிஷன் அதில் வந்து வெற்றி பெற்றிருக்கார். மிகவும் பாராட்டுக்குரியது. பேச்சில் வல்லவர். ஏன்னா ஐஏஎஸ்னால அப்படி தான் இல்லையா, பேச்சிலும் வல்லவர், எழுத்திலும் வல்லவர். இது இருந்தால் தான் சிறப்பாக செய்ய முடியும். மக்களை எவ்வாறு கையாள்வது, மக்களிடம் எவ்வாறு பேசுவது, அனைத்திலும் சிறந்தவராக இருப்பதால் தான் இந்த வருடம் 2025 பிரதம மந்திரி அவர்களுடைய கையால் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு. சிறந்த மாவட்டமாக அவருடைய மாவட்டத்தை நிர்வகித்திருக்கிறார். குறிப்பாக டிஜிட்டல் மூலமாக நிர்வகித்திருக்கிறார். பல்வேறு துறைகளிலும் தன்னுடைய டிரான்ஸ்பரன்சிக்காக அந்த அவார்டு வாங்கியிருக்காரு. அதுக்கு முன்னதாக கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு பிரசிடென்ட் கிட்ட வந்து அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. அது வந்து வேறு ஒரு பணியில் அதே டிஸ்ட்ரிக்டில். நம்ம பாபு சார் அவர்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தார். 2 முறை இந்த மாதிரி சன் அவார்டு வாங்கியிருக்காரு சார் சொல்லியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், சார் 2 முறை இல்லை சார், அடுத்தது ஹேட்ரிக்கு அடித்தாருன்னா நம்ம ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன தெரியல, கரெக்டாக ஹேட்ரிக் அடிச்சிட்டாரு. ஏன்னா 2 முறை முடிச்சுட்டு ஹேட்ரிக் அடிக்க சம்டைம் மிஸ் ஆகிடும். ஆனால் ஹேட்ரிக் அடிச்சது. ஆனால் அவருடைய போக்கு, அவருடைய செயல்பாடுகளை இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஹேட்ரிக் மட்டும் இல்லை, தொடர்ந்து டபுள் ஹேட்ரிக்கு ட்ரிபிள் ஹேட்ரிக்கு அடிப்பார் போல இருக்குது. தொடர்ந்து அவருடைய சிறப்பான செயல்பாடுகளால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. அவார்டு கொடுத்துருக்குது அது மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டு வெளிப்படைத்தன்மையான ஒரு செயல்பாட்டுக்காக தான் அவார்டு வாங்கியிருக்காரு. அது வந்து மிகப்பெரிய விஷயம், ஜஸ்ட் ஏதோ ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் நம்ம தருமபுரியிலிருந்து நம்முடைய பாபா சார் மற்றும் தீபா மேடத்தினுடைய சன் ஒடிசாவில் போய் பணியாற்றி கொண்டிருப்பது மிகவும் நமக்கெல்லாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அவரை வாழ்த்தி வணங்குகிறேன். தொடர்ந்து நம்முடைய தருமபுரிக்கு அவர் எப்போ வரட்டும், வரும்போது நம்முடைய தருமபுரியும் மேலும் பல விதமாக முன்னேற்றுவதற்கு அவருடைய கனவுகளை வேற ஒரு ட்ரைனிங்காக ஒரு தலைப்பு தயார் பண்ணிட்டு இருந்தோம். அதாவது விஷனரி லீடர், ஒரு நீண்டகால ஒரு கற்பனையோடு ஒரு திட்டத்தோடு ஒரு லீடர் எப்படி உருவாக்கணும் அது படிச்சிருந்தேன். அது படிக்கும் பொழுது பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. அதுபோல் ஒரு விஷனரி லீடராக நம்முடைய தருமபுரிக்கு நமது கீர்த்திவாசன் அவர்கள் வர வேண்டும். வந்து தருமபுரியினுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை அவர் மாற்றி அமைக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களோடு கூறி நன்றி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.